ஸ்ரீ கணேசாய நமஹ. ஸ்ரீ குருப்பியோ நமஹ. திருச்சிற்றம்பலம். வேயொரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிகநல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டு முடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவர்க்கு மிகவே. திருச்சிற்றம்பலம். இந்த பதிவில் துலா ராசிக்கான ஜூன் மாத ராசி பலன்களை விரிவாக பார்ப்போம். துலா ராசி அன்பர்களே, மாத ஆரம்பத்தில் உங்கள் ராசிநாதன் சுக்கிர பகவான் உங்கள் 8ஆம் பாவமான ரிஷப ராசியில் சூரிய பகவான், குரு பகவான் மற்றும் புத பகவானுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார். எனவே ஜூன் முதல் பாதி வரை உங்களுக்கு கவனம் தேவை. முதலீடுகளை தவிர்ப்பது நன்மை பயக்கும். வேற்று மொழி வேற்று மதத்தவரால் உங்களுக்கு சில பிரச்சனைகள் வரக்கூடும். ஷேர் மார்க்கெட் போன்ற வணிகங்களை இந்த காலகட்டத்தில் தவிர்ப்பது நன்மை பயக்கும். வெளிவட்டாரங்களில் அனாவசிய பேச்சுக்களை தவிர்ப்பது மேலும் நன்மை பயக்கும். உங்கள் 7ஆம் பாவமான மேஷ ராசியில் செவ்வாய் பகவான் ஆட்சி பலம் பெற்று இருப்பதால் தொழிலில் உங்கள் கூட்டாளிகள் உதவிக்கரம் நீட்டுவார்கள். உங்கள் வாழ்க்கை துணையின் உடல் ஆரோக்கியம் மேம்படும். உங்கள் 6ஆம் பாவமான மீன ராசியில் ராகு பகவான் சஞ்சரிப்பதால் எதிரி பயம் நீங்கும். எதிலும் துணிந்து செயல்படும் எண்ணம் மேலோங்கும். எனினும் உடல் நலனில் கவனம் தேவை. இரத்த சம்பந்தமான உபாதைகள் வந்து நீங்கும். எனவே கோபப்படுவதையும் அவசரப்படுவதையும் தவிர்ப்பது சாலச் சிறந்ததாகும். உங்கள் 5ஆம் பாவமான கும்பராசியில் சனீஸ்வர பகவான் ஆட்சி பலம் பெற்று வலுவாக அமர்ந்திருப்பதால் பிள்ளைகளின் உடல் நலனில் கவனம் தேவை. தந்தையிடம் மோதல் போக்கை தவிர்ப்பது சிறந்ததாகும். மாணவர்கள் படிப்பில் அதிக முயற்சி எடுக்க வேண்டிய காலகட்டமாக அமையும். மாதத்தின் பிற்பாதியில் உங்கள் ராசிநாதன் புத பகவான் மற்றும் சூரிய பகவான் 9ஆம் பாவமான மிதுன ராசியில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு இருக்கும் தடைகள் விலகி அனுகூலம் உண்டாகும். பெரிய மனிதர்களின் அறிமுகம் கிடைக்கும். அதனால் ஆதாயம் உண்டாகும். தந்தையின் உடல் நலம் மேம்படும். குரு பகவானின் சுப பார்வைகள் உங்கள் ராசிக்கு 12, 2 மற்றும் 4ஆம் பாவங்களில் விழுவதால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும். விரயங்கள் சுப விரயங்களாக மாறும். 12ஆம் பாவத்தில் கேது பகவான் சஞ்சரிப்பதாலும் குரு பகவானின் சுப பார்வை அவர் மீது விழுவதாலும் தெய்வ நம்பிக்கை மேலோங்கும். ஆன்மீக சுற்றுப்பயணம் சென்று வருவீர்கள். 4ஆம் பாவமான மகர ராசியில் குரு பகவானின் பார்வை விழுவதால் உங்களுக்கு சுகம் ஏற்படும். வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் தீர்வுக்கு வரும். வண்டி வாகனங்கள் மூலம் ஆதாயம் ஏற்படும். ஜூன் மாதம் 5, 6 மற்றும் 7ஆம் தேதிகளில் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருப்பதால் வேலை செய்யும் இடத்தில் பேச்சை குறைப்பது சாலச் சிறந்தது. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடாமல் உடனுக்குடன் செய்வது நன்மை பயக்கும். தினமும் கனகதாரா ஸ்தோத்திரம் பாராயணம் செய்து வர உங்களுக்கு இருக்கும் பணத்தடை விலகும். மேலும் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் தீபமேற்றி லக்ஷ்மி நரசிம்மரை வழிபட்டு வர உங்களுக்கு இருக்கும் தடையும் பகையும் விலகும். மொத்தத்தில் இந்த மாதம் பண விஷயத்தில் கட்டுப்பாடும் வெளிவட்டாரத்தில் பேச்சில் கட்டுப்பாடும் இருக்க வேண்டிய மாதமாகும். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. நன்றி நன்றிகளுடன் ஸ்ருங்கன் வி பிரபாகரன்.